வணக்கம். இது கேள்வி களம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் வேட்பாளர்களும் 3 கட்சிகள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஒரு தற்காப்பு நடவடிக்கையா, ராஜதந்திர அரசியல் செயல்பாடா, அல்லது ஒரு பிரதான எதிர்க்கட்சி களத்தை விட்டு ஒதுங்கி அந்த வாய்ப்பை இன்னொரு அணிக்கு தருகிறது என்கிற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பதவி என்பது, அவருடைய தலைமைக்கு இன்னொரு தோல்வி என்பது சிக்கலாக வந்துவிடும் என்று கருதி எடுக்கப்பட்ட முடிவா, அல்லது ஒரு தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் எப்படி இருந்தாலும் வெல்வது கடினம் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு தொகுதி இடைத்தேர்தல் எந்த முடிவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்கிற கோணத்தில் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாரா என்கிற பல கோணங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பலர், திரு ஆலூர் ஷானவாஸ், சுமன் ஸ்ரீராமன், பொங்கலூர் மணிகண்டன், ஜென்ராம், திரு ரவீந்திரன் துரைசாமி என பலர் இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக முடிவை ராமதாஸிடம் நாம் பலகீனமடைய நேரிடுமோ என்ற எச்சரிக்கையின் விளைவாக எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு. நீங்கள் கடந்த கால எடப்பாடி தொகுதியை எடுத்து பார்த்தாலும் சரி, இப்பொழுது நடந்த தமிழக அளவிலான தேர்தல் முடிவை பார்த்தாலும் சரி, வெள்ளூரை பொறுத்தவரையில் ஏசி சண்முகம் தோற்கிறார். இவர் கதிரானந்த் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். ஆனால் சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மோசமான வாக்கெடுக்கிறது. அதிமுக மிக அதிக வாக்குகளை பெறுகிறார்கள். தர்மபுரியில் அதிமுக சுமாரான வாக்கை பெறுகிறது. பாமக வெற்றியை சற்று நழுவ விடுகிறது. அரக்கோணம், கடலூர் போன்ற இடங்களில் 2 கட்சிகளும் இணையாக வருகின்றன. இந்த விழுப்புரத்திலும் அன்று சிதம்பரத்திலும் அடையாள அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தில் நிற்பதால் இங்கு விடுதலை சிறுத்தைகளை தோற்கடித்து விடலாம் என்று வன்னியர் சமூக வாக்காளர்கள் இந்த இடத்துக்குள்ள அதிமுக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கடந்த தேர்தல் எல்லாம் ஒப்பிட்டா விழுப்புரத்தில், விக்கிரவாண்டியில் அதிமுக கணிசமான இடங்களை பெற்றிருக்கு. பாமகவுடைய வாக்குகளை விட அதிமுக கூடுதல் வாக்கு பெற்றிருக்கு. அப்படி இருந்தும் விக்கிரவாண்டியில் 2ஆம் இடம் வர முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு திரு எடப்பாடி வந்துட்டாரா, இல்லை இடைத்தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திற போது ஈரோட்டில் கிடைச்ச படிப்பினையினால் இந்த முடிவுக்கு போயிட்டாரா? அதாவது திமுக அணிக்கும் பலருக்கு புரியல, கருத்துக்குள்ளராகவே இருக்கிறாங்க. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் கருத்துக்குள்ளர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும். 24% வித்தியாசம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம், அதிமுக 2வது இடம், வெறும் 5% தான். இந்த 2 அணிக்குள்ள வித்தியாசம் என்கிறது முந்தைய காலத்தில் 99 ஜெயலலிதா அம்மையார் தோற்கும் போது கலைஞருக்கும் அவங்களுக்கும் இடையில் 5% வித்தியாசம். 2009 தோற்கும் போது கலைஞருக்கும் அவருக்கும் இடையில் 5% வித்தியாசம். அதாவது மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில். இப்பொழுது 2வது இடத்திற்கான ஒரு போட்டி தெளிவாக வருகிறது. இந்த களம் சென்சிட்டிவ் கம்யூனிட்டி, வன்னியர் கம்யூனிட்டி. தேர்தலிலே காமராஜரோட ஆண்டி வன்னியர் அரசியல் 2 வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாருங்கிறத உடைச்சி 19 வன்னியர்கள் 26 வன்னியர்களை தமிழகத்தில் சென்னை ராஜ்தானியில் தான் காமராஜருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் செய்த ஒரு பலமான கம்யூனிட்டி. அவங்க பெண்ணகரம் தொகுதியில் ஜெயலலிதாவே டெபாசிட் இழக்க செய்தவர்கள். அப்போ அவங்க சென்சிட்டிவானவங்க. எடப்பாடியிலே ரெட்டலையை 3வது அனுப்பி ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியில் ஜெயித்த ஒரு இடம். அப்போ இவர் இதெல்லாம் பார்க்குறாரு. இதை பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டி ராமதாஸ் நிலைத்தால்தான் இந்த கம்யூனிட்டியை யாரும் காலி பண்ணாமல், அரசியலில் காலி பண்ணாமல் பாதுகாக்க முடியும். ஸோ இந்த கம்யூனிட்டி நிற்கணும்னா ராமதாஸ் நிற்கணும். அது 2009 இருந்து ராமதாஸ் பக்கம் அந்த சமூகத்தினர் அணிதிரண்டு விட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு பெரும் பாதகம், இரட்டை பாதகமா ஆயிடும். அந்த இடத்தை ஏன் தரணுன்றதுனால கண்டிப்பா 5% வித்தியாசம். அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் 5% தான வித்தியாசம். கலைஞருக்கும் தோற்ற ஜெயலலிதாவுக்கும் வெற்றி பெற்ற கலைஞருக்கும் 99 2009 உள்ள 5% தான வித்தியாசம். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு பாமக சொல்லுதே தவிர அந்த கூட்டணியோட தலைவர் அண்ணாமலைன்னு டாக்டர் ராமதாஸ் ஒப்புக்கொள்ளலை இதுவரையிலும். கண்டிப்பா ஒப்புக்கொள்ளலுங்கிறது உண்மை. அதுல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு தகுதியான அண்ணாமலை இருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸும் இருக்கிறாரு. அதை நம்ம மறுத்து பேசல. கழிஞ்ச முறை தமிழிசையெல்லாம் விட்டீங்களே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ல, கோட்டையில கூட தமிழிசை ஐயா தாளிங்க நாடார் வளர்த்ததில் ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி வளர்த்திருக்காரு அந்த கட்சி. அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நம்ம அது இன்னொரு ஏரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆலூர் ஷானவாஸ், அதிமுகவோட முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்போதான் எக்ஸ் சமூக வலைதளத்தில் நான் ஒரு பதிவு செய்திருந்தேன்.
திமுக அதிமுக என்றிருக்கிற தமிழ்நாட்டு களத்தை சாதியவாத மதவாத சக்திகள் பிடித்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஆனால் அதுக்கு முரணாவே அதிமுக நடந்துக்கிட்டு வருது. களத்தை பாஜகவுக்கும் பாமகவுக்கும் அதிமுக கொடுத்துருக்கு. இப்போ முதல்ல அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து பாஜகவை வலுப்படுத்தினார்கள். இப்போ பாமகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாமகவை வலுப்படுத்துகிறாங்க. அரசியலில் ஒதுங்குவதும் ஓய்வெடுப்பதும் தற்கொலைக்கு சமமானது. அரசியலில் ஒதுங்கவே கூடாது, ஓய்வெடுக்கவும் கூடாது. அன்றாடம் லைம்லைட்டில் இருக்கணும், அன்றாட மக்கள் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தணும், ஆளுங்கட்சிக்கு எதிராக போட்டி போட்டுக்கிட்டு களத்தில் நின்று வேலை செய்யணும். எதிர்கட்சி யார் என்கிற இடத்தை யாருக்கும் விட்டுத்தரக்கூடாது. அப்படி ஒரு கட்சி பணியாற்றினால் மட்டும்தான் அந்த கட்சிக்கான களம் அடுத்தடுத்த தேர்தல்களில் விரிவடையும். ஆனால் அதிமுக தொடர்ந்து அந்த களத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, திமுகவை எதிர்த்து காரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. பல பிரச்சனைகளில் எடப்பாடி போகிறதுக்கு முன்னால் அவர் களத்துக்கு போயிட்டுருக்காரு. இப்படி இருக்கும்போதே நம்ம சொன்னோம், பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் யாருமே தப்பி பிழைக்கல. இந்தியா முழுவதும் பல கட்சிகள் நமக்கு பாடமாக இருக்குது. பல கட்சிகள் அதிமுக தன்னுடைய நலன்ல இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து தான் ஒரு பிரச்சனையை அணுக முடியும். ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே பல இடைத்தேர்தல்களை அதிமுக புறக்கணிச்சிருக்கு. இடைத்தேர்தலோட முடிவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துறது இல்லை அப்படின்றதும், இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்றது ஈரோடு கிழக்கு தேர்தல் வரலையும் முடிவாயிடுச்சு. இதில் போய் நம்ம பெரிய அளவில் முயற்சி செய்து இன்னொரு பலவீனத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம்ல. நீங்க மூன்றாவது இடம் இரண்டாவது இடம் யாருக்குன்ற போட்டியா இந்த தேர்தலை சுருக்கணும்? ஈரோடு இடைத்தேர்தல் நடந்த போது அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த பாஜக தான் அங்கே போட்டியிட போகிறது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுக செல்வாக்கா இருக்குது, பாஜகவும் செல்வாக்கா இருக்குது. எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாஜக தன்னை நிரூபிக்கும். அண்ணாமலை தலைமையேற்ற பிறகு வரக்கூடிய ஒரு தேர்தல் என்பதனால் பாஜக அந்த வாய்ப்பை இழக்காது. அங்கே ஏற்கனவே அவங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் 2 எம்எல்ஏக்கள் வேற அவங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பெற்ற கட்சி அவங்க இருக்கிறதுனால அண்ணாமலை களத்தில் மிக தீவிரமாக கட்சியை வளர்த்து மிகப்பெரிய வாக்கு விழுக்காட்டெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதனால பாஜக தான் போட்டியிடும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஒரு பிரபலமான கேண்டிடேட் அங்கே இல்லை, தொகுதி முழுவதும் சுற்றி வரக்கூடிய முகமறிந்த வேட்பாளர் எங்களால் நிறுத்த முடியாது, எங்கள் கூட்டணியில் வலிமையான கட்சி அதிமுக தான், எனவே அதிமுக போட்டியிடட்டும்னு சொன்னார். அதிமுக போட்டியிட்டாங்க. அப்போ இடைத்தேர்தல் என்றால் அது வேலைக்கு ஆகாதுன்னா ஏன் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க? அண்ணாமலையாலேயே எங்கள்கிட்ட தொகுதி முழுவதும் அறிந்த வேட்பாளர் கிடையாது, அதிமுகவுக்கு தான் அந்த வலிமை இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு சூழல் இருக்கும்போது இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க போலாம்ல. உங்களுக்கு தான் சிவி சண்முகம் இருக்காருல விக்கிரவாண்டியில் வேலை பார்க்கறதுக்கு, அங்கே நான் வந்தால் வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு அவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல களத்தை ஏன் அதிமுக இழக்கிறது? யாருக்கு விட்டு கொடுக்கிறது அதிமுக? என்ன ஆகும் தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்படி போனா? அதிமுக என்கிற கட்சி தன்னுடைய களத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு இடைத்தேர்தல் அல்ல இது. இந்த தேர்தலில் வெற்றி பெறமா, 3வது வரமா, 2வது வரமா, அதல்ல பேச்சு. களத்தை திமுக அதிமுக கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, பாமக இவ்வளவு நாளா புறக்கணிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க ஏன் போய் நிக்கிறாங்க? இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாதுன்னு பாமக இடைத்தேர்தல் விஷயத்துல அவங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அதிமுகவும் அப்படி இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே சில இடைத்தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கிறாங்க, சில இடைத்தேர்தல்களை தவிர்த்து இருக்கிறாங்க. பெண்ணாகர இடைத்தேர்தலில் மட்டும்தான் பாமக போட்டிட்டுச்சு. மற்ற இடங்களில் நடந்த இடைத்தேர்தல்களை கொள்கை ரீதியாகவே நாங்கள் தவிர்க்கிறோம், போட்டியிட மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் போட்டியிடுற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்றதுனாலேயே அவங்க கன்சீட் பண்ணிட்டாங்கன்னோ, திமுக தான் வெல்லுன்னு ஒதுங்கிட்டாங்கன்னோ, அல்லது 2வது இடம் பிஜேபிக்கு தான் பாமகவுக்கு தான் வரப்போகுதுன்னு அவங்களா ஒப்புக்கொண்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? இந்த முடிவு இப்படித்தான்ற போது ஏன் அங்கே போய் மெனக்கிடணும்? அதனால என்ன பலன் வந்துட போகுதுன்னு அந்த கட்சி நினைக்காதா? அப்படி நினைச்சா தப்பாது? ஈரோடு இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்திருந்தால் நீங்க கேட்கிற கேள்வி லாஜிக். ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டது. அப்போ அதிமுகவின் மீது இன்னைக்கு இருக்கிற விமர்சனம் என்ன? தென் மாவட்டங்களில் அதிமுக வலிமை இழந்து விட்டது,
வட மாவட்டங்களில் அது வலிமை இழந்து விட்டது. கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் அந்த கட்சி இருக்கு. ஏன்னா அது கவுண்டர் சமூக கட்சி ஆயிடுச்சு. எடப்பாடி அந்த சமூகம், வேலுமணி அந்த சமூகம், தங்கமணி அந்த சமூகம்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது அந்த சமூக கட்சி, அந்த சமூக கட்சியா எடப்பாடி அதை மாத்திட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் பலரும். அப்படி உங்களை போன்ற அரசியல்ல கூர்மையா பாக்குறவங்க கூட அந்த முடிவுக்கு வர்றதும் அதை வந்து என்டார்ஸ் பண்றதும் ஆச்சரியமா இருக்கு. சிதம்பரத்துல வந்து என்ன கம்யூனிட்டி இருக்கு, சேலத்துல என்ன கம்யூனிட்டி இருக்கு, தருமபுரியில் என்ன கம்யூனிட்டி இருக்கு, கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துல அதிமுக நல்ல ஓட்டு வாங்கியிருக்க. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல அவங்க வாங்கின ஓட்டை விடவும் பொள்ளாச்சியிலையும் வாங்கின ஓட்டை விடவும் இங்க வந்து விழுப்புரத்துல வாங்கின ஓட்டு நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்களே. அதைத்தான் இது, அது ஏன் கருத்து இல்லை. அதிமுக வந்து இப்படிப்பட்ட கட்சியா சுருங்கிருச்சு நான் சொல்லல. அப்படி ஒரு சித்திரம் அதிமுகவின் மீது வரையப்படும் போது அதை மெய்ப்பிக்கிற வகையில் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதும் விக்கிரவாண்டியில் பின்வாங்குவதும் அந்த விமர்சனத்துக்கு வலு சேர்த்துரும்ல. அதிமுகவின் மீது இவர்கள் வைக்கிற மற்றவர்கள் வைக்கிற பார்வை அதுக்கப்புறம் அதுக்கு வலுப்பெற மாதிரி ஆயிடும். ஈரோடு இடைத்தேர்தல் கொங்கு மண்டலத்தில் வந்துச்சு, அதனால எடப்பாடி போட்டிட்டாரு. வடக்கு மாவட்டங்களில் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் வரும்போது பின்வாங்குறாரு அப்படின்னா நீங்க ஈரோடுல போட்டிட்டீங்களோ இல்லையோ, உங்கள் மீது வைக்கப்படுகிற அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை மறுக்கிற வகையில் நீங்க விக்கிரவாண்டியில் போய் சந்திக்கணும் தேர்தலை. நீங்க தென் மாவட்டத்தில் வரும்போது சந்திக்கணும் தேர்தலை. வெற்றியோ தோல்வியோ, ஆனால் களத்தை நீங்க இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட கூடாது. திமுக போட்டிடுறாங்க. திமுக அதே வலிமையோடு கூட்டணியோடு தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிப்பதற்கு களத்தை முதலிலே சந்திப்பதற்கு புறப்பட்டு விட்டது. அடுத்த நாளே நீங்க அதிமுக தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கூட்டணியில ஒண்ணு கேட்டுட்டு செய்யறதுக்குலாம் ஒண்ணு இல்லையே, நீங்க எடுக்க வேண்டிய முடிவு தானே. ஆனால் அதிமுக எடுத்திருக்கிற ராஜதந்திர ரீதியாக தவறான முடிவு நீங்க சொல்றீங்க. அடுத்த சுற்றுல உங்கள்கிட்ட கேட்கிறேன், சுமந்த் உங்க கோணம் என்ன இதுல? தவறான முடிவு மாற்றுக்கருத்தே இருக்காது. முதல்ல ரெண்டு விஷயம். ஒன்று, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடம், சி.வி. சண்முகத்துக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய இடம். முன்பு ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம், செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். கட்சி ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதனுடைய எப்படியுமோ இதில் போட்டியிட்டு அதிமுக வெல்லும் என்று தொண்டர்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க, தலைவர்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். அதுவும் நம்ம ஈரோடு கிழக்கு மாதிரி பார்த்தா எப்படி அதுக்கு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ இதில் திமுக தான் வெல்ல போகுதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அதிமுக போட்டியிட்டு ஒரு கணிசமான அளவு வாக்கு வங்கியை பெற்று இரண்டாவது இடத்துக்கு வந்திருந்தால் அது ஒரு பவர்ஃபுல் சிக்னல், தொண்டர்களுக்கும் உத்வேகம் கொடுத்துருக்கோம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு 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 இடத்துல உங்களுக்கு பேஸே இல்லாத ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் போட்டியிடாமல், மேபி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதி உங்களுக்கு அவ்வளோவா பேஸ் கிடையாது, அங்கே நீங்கள் போட்டியிடலை, புறக்கணிக்கிறீங்கன்னா ஓகே, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கலாம். விக்கிரவாண்டி எப்படிங்க புறக்கணிக்க முடியும்? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று எதிர்பார்ப்பு இல்லை, தொண்டர்களுக்கும் கிடையாது, தலைவர்களுக்கும் கிடையாது, பொதுமக்களுக்கும் கிடையாது. ஏன்னா பொதுமக்களுக்கும் தெரியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுது இடைத்தேர்தல்னு. ஆனால் களத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு உத்வேகம் கொடுக்கணும் இல்லை உங்கள் தொண்டர்களுக்கு. என்ன மாதிரியான முடிவு இது? இதே மாதிரி சென்று இருந்தால் அதிமுகவுக்கு இப்போ ஒரு விஷயம், ஒரு டாக்டிக்கலான மூவா நீங்க பார்க்கலையா? ஏடிஎம்கே வந்து அங்க போய் தன்னுடைய எனர்ஜி எல்லாம் செலவு பண்ணி ஒரு பெரிய அளவுல சோபிக்காம முதலாவது வரக்கூடிய திமுகவுக்கும் ரெண்டாவது வரக்கூடிய அதிமுகவுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலோ, அல்லது அதிமுகவும் பாமகவும் சம அளவிலான ஓட்டு எடுத்தாலோ, வேற வகையாக முடிவு போனாலோ, ஒரு சைக்கலாஜிக்கலாக ஏடிஎம்கேக்கு ஒரு செட்பேக்கு, கேடஸ் முறையில் இழந்துருவாங்க. எனவே இந்த தேர்தலிருந்து ஒதுங்கி இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒரு மாதம் அதை பற்றி பேச போகிறாங்க. ஸோ அதனால ஏடிஎம்கேக்கு ஒன்றும் பாதகம் இல்லை, அசம்பிளி எலெக்ஷனை பார்த்துக்கலாம், ஜெனரல் எலெக்ஷனை அப்படின்னு ஒரு ராஜதந்திரமாக அல்லது டாக்டிக்கலாக எடுத்த முடிவாக நீங்கள் பார்க்கலையா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னும் அசம்பிளி எலெக்ஷனுக்கு 2 வருஷம் இருக்குது. இது வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு 4 மாதம் முன்னாடினா கூட எங்கள் எனர்ஜியெல்லாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு. 2 வருஷம் இருக்குது அசம்பிளி எலெக்ஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக்கொ இவ்வளோ நாள் இருந்திருக்குங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இது வந்து கட்சி இதே மாதிரி வலுவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா யாருமே இதுவரைக்கும் எந்த ஒரு முக்கிய தலைவரும் அந்த கட்சியை விட்டுட்டு போகலை. அது வந்து திரு எடப்பாடியுடைய கிரெடிட். ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க, பிஜேபிக்கு போயிடுவாங்க, பாதி பேர் தலைவர்கள்லாம் இன்றைக்கி வராங்க நாளைக்கு வராங்க, போட்டாங்களா இல்லையா சோஷியல் மீடியாவில், 4 மணி மாலை இவர் செல்கிறார் அவர் செல்கிறார்னாங்க. யாருமே போகலை. அது வரைக்கும் திரு எடப்பாடியுடைய கிரெடிட்.
பட் நீங்கள் போட்டிக்கு பயந்தால் இது என்ன வர்ஸ்ட் என்னங்க ஆகும்? 3வது இடத்துக்கு வந்திருப்பீங்க. 3வது இடத்த வந்ததுங்கிறது ஒரு ஃபேஸ், ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ் நிச்சயமாக. ஆனால் 2வது இடத்தில் வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கறது தானே இங்கே. ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி ஏன் இந்த களத்திலிருந்து விலகி நிற்கிறீங்க? செல்வி ஜெயலலிதா ஒரு லாஜிக் நீங்க சொல்றீங்க, நான் இன்னொரு லாஜிக் சொல்றேன். அதாவது ஒரு பொது தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடக்கிற இடைத்தேர்தல் அப்படின்னா அதை புறக்கணிக்கிறது ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்க. இன்னொரு வகையில் ரிவர்ஸா பாருங்க, இப்பதான் ஒரு பொது தேர்தல் நடந்து முடிஞ்சு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புல இருந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து ரிசல்ட்ஸ் ஒன்றும் பெருசா மாற்றம் வரப்போறது இல்லை. இந்த நேரத்தில் போய் ஏன் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. அந்த கோணத்தில் பார்த்தா சரியான முடிவு தானே. இந்த இல்லைங்க, நான் வந்து இந்த தேர்தலில் அதிமுக திமுகவை தோற்கடிப்பதற்காக நிற்க வேண்டும்னு சொல்லவே இல்லை. பாட்டாளி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை விட ஒரு கூடுதலாக ஒரு 10,000 20,000 வாக்குகளை பெற்றிருந்தால் நிச்சயமாக ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பிளஸ் அதிமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர் அப்போ கூட நெருங்காது இந்த பர்டிகுலர் பை எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால. பட் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தால் இரு கட்சிகளுக்கும் அது பெனிஃபிட் தானே. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லாஜிக்கில் இந்த மாதிரி அன்லெஸ் 2வதே வர முடியாது, 3வது தான் வரும், எதுக்கு போட்டியிடணும்? இதே மாதிரி இருந்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து இப்போ தொண்டர்கள் வந்து இந்த வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான அளவில் வாக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இந்த தொண்டர்கள் திருப்பி அதிமுகவுக்கு வருவாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? தொண்டர்கள் ஓரளவுக்கு வரலாம், பொதுமக்கள் நியூட்ரல் ஓட்டர்ஸ் எப்படி வருவாங்க? நீங்க ஏடிஎம்கே வந்து என்டிஏவை விட பிஎம்கே விட பலமான கட்சியா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல பொசிஷன் பண்றீங்க. இந்த தேர்தலில் நின்னாதானே 2வது பாமகவோட கூட ஓட்டு வாங்குறாங்களா குறைச்ச ஓட்டு வாங்குறாங்களான்ற ஒரு டெஸ்ட்டுக்குள்ள போய் ஒரு இடைத்தேர்தலில் போய் மல்லு கட்டணும். அது அவசியம் இல்லை. நாங்கள் 1வது இடத்துக்கு போட்டி போடுறவங்க சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தங்களோட பொசிஷன் வந்து பிரைமரி அப்போசிஷன், நாங்கள் ஆளுங்கட்சியோட மட்டும்தான் போட்டி அப்படின்னு தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த கோணத்தில் பார்க்க முடியாதா இதை? 2 ஆண்டுகளில் உங்களிடம் இருந்த தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து கூட இருப்பாங்கன்னு என்னங்க உத்தரவாதம்? ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க உங்க தலைமையை பற்றி. திரு எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை காப்பாற்றினது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. 3 மாசத்துல போயிடும், 2 மாசத்துல போயிடும், நாளைக்கு போயிடும், நாளான்னைக்கு போயிடும்னு சொன்ன ஆட்சியை 4 ஆண்டு காலம் காப்பாற்றினார். தட் இஸ் a tremendous achievement. கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு வலுவான ஒரு யுனைடெட் பார்ட்டியாக நிற்க வச்சிருக்கிறார். அதுவும் அவருடைய ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் he must be willing for a fight. இல்லை, ஒரு அரசியல் தலைவர் வந்து களத்தில் நிற்கணும், நின்று போராடுறதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை வேண்டாம் விலகி இருக்கிறோம். இதில் உங்களுக்கு டாக்டிக்கலாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒத்துக்கலாமா? திமுக ஜெயிக்க போகுது, பாட்டாளி மக்கள் கட்சி 2வது வரப்போகுது, இது வரைக்கும் ஒத்துக்கிறீங்களா? நாம் தமிழர் 3வது வரப்போகிறாங்க போட்டிட்டாங்கன்னா ஓகேயா? இது ரிசல்ட் ஏற்கனவே இப்போ தெரியும். இப்போ இதில் அதிமுகவுக்கு என்ன கெயின் ஆக போகுது? நாங்கள் 3வது வந்து தோக்கலைங்கிற அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கை தவிர உங்களுக்கு ஒரு கெயின் சொல்லுங்களேன். இதனால எங்களுக்கு கட்சிக்கு இந்த ஸ்ட்ரென்த் வருங்க சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஒரு கட்சி யோசிக்கும் 3வதா போயிட்டா என்ன நிலைமை, அல்லது ஒரு வேறொருத்தரை நம்பி அந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான். குணா அந்த ஒர்ஸ்ட்ல இருந்து கூட அவங்க அந்த முடிவுக்கு வரலாம். கட்சியை ஏங்க இவ்வளவு தலைவர்கள் வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு, உங்களுடைய மெஷினரி, எலக்ட்ரல் மெஷினரி, பூத் லெவல் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அப்புறம் ஏங்க சிவி சண்முகம் இருக்கிறாரு? எல்லாரும் போராட ஏங்க பாராளுமன்ற தேர்தலில் நடக்குது, இவ்வளவு முக்கியமான தேர்தல், எல்லாம் புதுமுகங்களை போட்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமாக இன்னைக்கு சொல்கிறேன், மார்ஜின் வந்து பெரும் தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கும். எல்லாம் புதுமுகங்களை போட்டிங்க, பாதி இடங்கள்ல அவங்களுக்கு சான்ஸே இல்லைங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு தவறு. இப்போவும் நீங்கள் களத்தில் இறங்கலைன்னா நாளைக்கு என்ன அதிமுகலேயே என்ன கேள்வி கேட்பாங்க? நன்றி சுமன், நன்றி நன்றி. அதிமுகவுக்குள்ள குழப்பம் வந்துருச்சு, அதிமுக தன்னம்பிக்கை இழந்து விட்டது அந்த தலைமைன்னு சொல்றீங்க. அடுத்த சுற்றுல பேசலாம். மணிகண்டனுடைய கோணத்தை கேட்கிறேன். மணிகண்டன், கேள்விகள் எழுப்பப்படும். அதிமுக தலைமைக்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்படும். திரு மணிகண்டன், ஒரு மிக தவறான முடிவு இது.
பலவீனத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு. பாமகவுக்கும் பிஜேபிக்கும் இவங்களே ஸ்பேஸை கொடுத்துட்டு அதிமுக ஒதுங்குகிறது. 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி எடுத்திருக்க கூடாத முடிவு அப்படின்றது ஒரு கோணம். இன்னொன்று, பலவீனம் வெளிப்பட்டு விடும் அப்படின்றதற்காக இந்த முடிவுக்கு அதிமுக வந்திருக்கிறது அப்படின்றது இன்னொரு வைக்கிற கோணம். போராட்ட குணத்தை இழந்துருச்சா அதிமுக? அதனோட பலவீனம் இந்த புறக்கணிப்பில் வெளிப்படுதா? இல்லைங்க, அதாவது இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் ஐயா கலைஞர் அவர்களே திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியது உண்டா இல்லைன்னு பாருங்கள். அப்போ அவர் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள்லாம் அவருக்கு பொருந்துச்சான்னு பாருங்கள். இப்போ அதிமுக அதே மாதிரி அம்மா காலத்திலும் 5 தொகுதியில் இப்போ எடப்பாடி வெளியிட்ட அறிக்கையில் பார்த்துருப்பீங்க, 5 தொகுதியில் புறக்கணிச்சாங்க. இப்போ எத்தனையோ இப்போ பெண்ணாகரத்தை போட்டிட்டு என்னாச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கு பாமக அங்கே 2ஆம் இடம் பெற்றது, அடுத்து பாமக தோற்று அதிமுக வந்ததுங்க. இப்போது இந்த இடைத்தேர்தல் என்பது சில நேரங்களில் இது போன்ற அவலங்களை உருவாக்குறது என்பதுதான் அதிமுகவினுடைய வெளிப்படையான கருத்து. இதில் பயம் எங்கிருந்து வருதுங்க? அதாவது இது உண்மை சொன்னால் ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை தான். அதிமுகவுக்கு இப்பொழுதுதான் நான் பேச வேண்டியதெல்லாம் குணா சார் நீங்கள் ஒரு துவக்க மாதிரி நிறைய சொல்லிட்டீங்க. அதிமுக இப்போ தான் ஒரு பெரிய தேர்தலை சந்தித்து முடித்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு பெரிய தேர்தலை உள்ள இடைத்தேர்தல் பெயரில், ஏன்னா மிகப்பெரிய அராஜகத்தோடு அதிகார பலத்தோடு பணபலத்தோடு திமுக அணுகிருக்கிறது. ஈரோடு கிழக்கில் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஓட்டு கேட்பதற்கே மக்களை சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியது திமுக. அப்போது இப்படி நிலை நீடித்தால் நானே மக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு நானே நேரடியாக செல்வேன் என்று அறிவித்த பிறகுதான் மக்களை சந்திப்பதற்கான வழிவகை செய்வார்கள் என்று பார்த்தால் அவர்களை வாகனத்தில் அழைத்து சென்று உல்லாச பயணத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போது மக்களை ஒரு கேலி கூத்தாக்கூடிய நிலையை நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் திமுக செய்யும் நம்புறாங்க. அதே மாதிரி பாமக எடுத்துக்கு பாமகவே எல்லா காலகட்டத்திலும் இடைத்தேர்தல்களில் விதிமீறல் அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா தேர்தல்லையுமே விதிமீறல் இருக்கு. சாத்தான்குளம் தேர்தல் ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க திடீர்னு இந்த தேர்தலில் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் போன தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திச்ச அதிமுக, விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக இப்போது போட்டியிடாமல் போவது அப்படின்றது அது சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவும் ஏற்கத்தக்கதாக இல்லை. தோற்கிறது பிரச்சனை இல்லை, குறைவான ஓட்டு வாங்குறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் போட்டியிலே இல்லாமல் களத்தை எதிரி இன்னொருத்தட்ட போட்டியாளர்கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி அதிமுக நடந்து கொள்கிறதுன்னு ஆதங்கப்படுறாங்களே. இல்லை சார் ஒன்றும் இல்லை, நடந்து முடிந்தது 40 நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். ஆனால் இதில் திமுக என்ன சொல்லிச்சு பாருங்க, அதாவது இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கிய போதே 227 இடங்களில் திமுக முன்னணின்னு சொல்லி சட்டமன்ற வாரியாக ஓட்டுக்காக பிரித்து தந்தனேன்னு சொன்னாங்க. இப்போ அப்படி சொன்னேன் கூட விக்கிரவாண்டியில் வாங்கிய வாக்கு அதிமுக கிட்டத்தட்ட 66 வாக்கு வாங்கியிருக்குது. ஒரு 6-7 வாக்கில் தான் திமுகவுக்கு அதிமுக வித்தியாசங்க. அதாவது பிசிகா பாமக 30,000 அவ்வளோ இருக்குது. அப்போ அப்படின்னா கூட அதிமுக பெரிய வாக்கு இருக்குங்க வாங்கியிருக்குங்க. ஆனால் அது வெள்ள நோக்கம்னா அது வெள்ள கருத்து. இப்போ மிகப்பெரிய அதனாலதான் பாயிண்டே கேட்குறாங்க. அது நீங்க விக்கிரவாண்டியில 70,000 ஓட்டு வாங்கின ஒரு அதிமுக அதை விட பாதி ஓட்டு வாங்கின பிஎம்கே நிக்கிற போது அதிமுக ஏன் களத்தை விட்டு போகிறது? அதிமுகவுக்கு தொண்டர்கள் உண்டு, ஒவ்வொரு ஊர்லயும் கிளை உண்டு, ஒவ்வொரு தெருவுலையும் கட்சிக்காரங்க உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த எதிர்கட்சின்ற ஸ்பேஸை ஏன் கன்சிடர் பண்றாங்கன்ற ஆதங்கம் வருதுங்க சார். அம்மா இருக்கும் போதே திருமங்கலம் பார்லாம் உருவாக்குனாங்க. நாடு இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. திமுக வருகிற போது ஆட்சி வருகிற போதெல்லாம் இது போன்ற அவலங்களை அதிமுக சந்திக்குதுங்க. இப்போ தொண்டர்களுடைய நேரத்தையே வரையும் பண்ணணும், பணத்தையே இழக்கணும்னு சொன்னால் இப்போ அதிமுக திமுக ஈடு இணையாக எந்த செலவும் செய்ய முடியாது. அப்போ இந்த நிலையில் தொண்டர்களை சிரமப்படுத்தாமல் மக்களுக்கும் பாதிப்பு உருவாக்காமல் இப்போ எவ்வளவோ அராஜக அதிமுக சந்திச்சு பார்த்துருச்சு. இந்த தேர்தலில் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு புரிதல் வருங்க. இன்னொன்று, திமுக இந்த 3 ஆண்டுகளில் சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிக்கக்கூடிய நிலை வருங்க. மக்களை விரும்புவாங்க. அப்போ நிச்சயமாக அது அதிமுக அதை தெளிவாக்குது. மக்களுக்கு பணத்தை வாரி இறக்கிட்டுங்க. இப்போ எந்த பாதிப்பும் அதிமுக வராதுங்க. நீங்கள் விமர்சனங்கள் எல்லாம் கடந்த காலத்துக்கு உட்பட்டதானே பாருங்கள். அது அம்மா காலமாகவும் சரி, ஐயா கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலங்களில் இடைத்தேர்தலை ஏன் புறக்கணித்தால் என்று அம்மாவுடைய அறிக்கை படித்தாலே இதே வார்த்தை வருங்க. அப்போது இந்த வாசகங்களின் அடிப்படையில் அதிமுக கடந்த காலத்தினுடைய அனுபவத்தை பாடமாக கொண்டு இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது. இந்த புறக்கணிப்பால் எந்த அச்சமோ பயமோ இல்லைங்க. அங்கே நிலையான நீடித்த மிகப்பெரிய வாக்கு வங்கி கொண்ட கட்சி அதிமுக. எனவே இது ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை. உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் இதை விரும்பி ஏற்பார்கள். ஏன்னா களத்தில் போய் தேவையற்ற சர்ச்சைகளை விமர்சனங்களை பேசி ஒரு மோதலை உருவாக்கக்கூடாதுங்க. ஏன்னா எல்லா ஊர்லையும் மிகப்பெரிய பணம் கொடுப்பாங்க.
இப்போ தொண்டர்கள் போய் அங்கே போகும்போது சர்ச்சை உருவாகுங்க, அராஜகம் உருவாகும். ஏன்னா 234 தொகுதி தேர்தல் என்பது வேறு, ஒரு தனி தொகுதி வேறு என்பது தேர்தல் என்பது வேறுங்க. எனவே இந்த நிலைப்பாட்டை மனதிலே கொண்டுதான் அதிமுக மிக சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக எந்த பின்னடையும் இல்லை, சரியான நடவடிக்கைங்க. திரு ஜென்ராம், 2 விதமான கோணம். ராஜதந்திரம், பின்னடைவு இல்லை, சரியான முடிவு அப்படின்றது ஒன்று. இல்லை ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்துது, சரியான முடிவு இல்லை, அதிமுக பெரிய பின்னடைவை தரும், தலைமைக்கு ஒரு பலவீனம், இப்படி பல கோணங்கள் 2 தரப்பும் முன்வைக்கிறாங்க. நிறை குறைன்னு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி எல்லா போராட்டங்களையும் நடத்தணும், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பொதுவான கோட்பாட்டின் அடிப்படையில் பல நண்பர்கள் பேசுகிறாங்க. செயல் உத்தியாக சில பாய்காட்டும் சில புறக்கணிப்புகளும் நடந்திருக்குது. அந்த புறக்கணிப்புகளால் இப்போது நண்பர்கள் சொல்லக்கூடிய எந்த பலவீனமான நிலைக்கும் புறக்கணித்த கட்சிகள் போய்விடவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால கோட்பாட்டளவில் ஒரு செயல் உத்தியாக புறக்கணிப்புங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனா விக்கிரவாண்டி தேர்தல் குறிப்பாக பார்க்கும்போது நான் அந்த புறக்கணிப்பு முடிவை அதிமுக எடுத்தது சரியல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன், விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விக்கிரவாண்டியில நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ பெறவில்லையோ அது வேறு விஷயம். பெற்றிருக்கிறார்கள்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சாதகமான விஷயம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக களம் காணும் போது இவர்கள் களத்திலிருந்து விலகி நின்று மறைமுகமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உதவுகிறார்கள் என்ற சித்திரம் அவங்களுக்கு நல்லதல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்ற சித்திரம் நல்லதல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக இருக்கு. அப்படி இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக உதவுவதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ற முடிவு என்ற பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில இன்று இந்த அறிவிப்பு வந்த உடனே ஆழமாக போகுது. அது அவர்களுக்கு நல்லதல்ல. எந்த நோக்கத்திற்காக இறங்கி வந்தார்களோ, அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்தார்களோ, அந்த நோக்கம் இந்த முடிவின் காரணமாக சிதைகிறது அப்படிங்கறத அவர்கள் கவனிக்கவில்லை அப்படின்னு தோணுது. திரு ஜென்ராம், தேர்தலை கண்டு அஞ்சுகிற, பயப்படுகிற, அச்சப்படுகிற கட்சி அல்ல அதிமுக அப்படின்ற வரியோடு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அறிக்கை தொடங்குது. அவர் எழுப்பக்கூடியது இந்த தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடக்காது, முழுக்க நிறைய அத்துமீறல்கள் நடக்கும், அராஜகம் நடக்கும், எனவே நாங்கள் இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம், வேறு வழி இல்லாமல் எடுக்கிறோம். இன்னொன்று, ஒரு தொகுதியில் நடக்கிற இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே பங்கேற்காமல் போகிறதுனால அரசியல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதில்ல, பெரிய தாக்கமும் இருக்க போகிறதில்ல. தொடர் அப்படின்றது அவங்க அதிகாரபூர்வமாக சொல்கிற கருத்து. சொல்லாமல் விடுற கருத்துன்றது தொடர்ந்து அதிமுக தோற்கிறது அப்படின்ற ஒரு பரப்புரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு வலுவாக சிலரால் முன்வைக்கப்படுற நேரத்தில் இன்னொரு தோல்வி அப்படின்னு சொன்னால் அது அவருடைய பெர்செப்ஷன் வைஸ் அவரை வீக்கன் பண்ணும். அப்படி கூட அந்த கட்சி நினைச்சிருக்கலாம்ல. 2 விஷயம் நீங்க கேட்டதில்ல. இனி வரும் காலங்கள்ல அதிமுக இடைத்தேர்தல்களிலேயே போட்டியிடாதா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது இடைத்தேர்தல்கள் நல்லா நடக்கல, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு துப்பில்லை என்று அதிமுக கருதுகிறது என்றால் இனி வருகின்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் பங்கேற்க மாட்டோம்னு இன்று இந்த அறிவிப்பின் மூலமாக ஒரு கொள்கை முழக்கத்தை முன்வைக்கிறார்களா? திரு ஜென்ராம், எப்பவுமே இடைத்தேர்தல் அப்படின்ற ஒன்றை புறக்கணிக்கிறது இருக்குல்ல, எந்த கட்சியுமே பிரின்சிபல்டு ஸ்டாண்ட்ல இருந்து புறக்கணிக்கிறது இல்ல. பாமக எல்லா இடைத்தேர்தல்களையும் புறக்கணிக்கிறத ஒரு கொள்கையாவே வச்சிருந்தாங்க. எந்த கட்சியோட உறுப்பினர் இறக்குறாரோ அவருக்கே அந்த சீட்டை கொடுத்துடணும் அந்த கட்சிக்குலாம் அவங்க பாலிசி சொன்னாங்க. ஆனால் தங்களுக்கு ஒரு பலம் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்ன உடனே பெண்ணாகரத்தில் போட்டிட்டாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் பிஜேபி என்டிஏவோட பலத்தை போடுவோம், ஏடிஎம்கே மட்டும் 2 முனை போட்டியாக அது மாற விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முடிவெடுத்த உடனே பாமக இறங்குது. ஸோ ஒரு இடைத்தேர்தல் புறக்கணிப்புன்றது முழுக்க கொள்கை அடிப்படையில் நடக்கிறது இல்லை. அந்த நேரத்து சூழ்நிலை, அந்த நேரத்துக்கான அரசியல் நிலைமை, இதை பொறுத்து எடுக்கிற முடிவுன்னு பார்க்க முடியாதா? அப்படித்தான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது. அப்படித்தான் பார்க்கணும். கொள்கை முழக்கமாக அவங்க எடுக்கலங்கிறதுக்கு தான் இனி வரும் இடைத்தேர்தல்கள் அவர்கள் பங்கேற்பார்கள் அப்படிங்கிறது உறுதியாக தெரியும்.
அதனால இன்று அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து பொதுவான கொள்கை முழக்கமாக இருக்க வாய்ப்பில்லை. இங்கே வந்து இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சிக்கல். ஆதரவாக அவங்க சொல்லலையே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட தான் போட்டி, அவங்க இருக்கும்போது தேர்தல் ஒழுங்கா நடக்காது அப்படின்னு அவங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் திமுகவை நோக்கி வைத்துவிட்டு புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கு வாக்களிக்க விரும்புபவர்கள் எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள்னு வேண்டுகோளை எழுதாமல் ஆனால் மறைமுகமாக விடுத்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அதனால இந்த பிரச்சனை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு மறைமுகமான உறவை வைத்திருக்கிறது அதிமுகன்னு தேர்தலுக்கு முன்னாலேயே திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் போன்றவர்கள் முன்வைத்த அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறது அப்படின்னு நம்புவதற்கு தான் இந்த முடிவு இடமளிக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தொடர் தோல்வி காரணமாக அதிமுக செல்வாக்கு இல்லாம போகுது அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவா நண்பர்கள் பலர் முன்வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. தொடர் தோல்விகள் இருந்தாலும் அந்த பிரதான இரு கட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது கடந்த காலங்கள்ல. நீங்க 76ல இருந்து 89 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் தவிர நடைபெற்ற அனைத்து தேர்தல்களையும் தோத்திருக்கு. ஆனா கலைஞர் வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து தோல்விகளுக்கு ஊடாகவே கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து 89 தேர்தலில் இருந்து வேறு ஒரு பயணத்திற்கு கட்சியை கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆல்டர்னேட்டா கொஞ்ச நாள் வந்தது. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய சூழலுக்கு இன்றைய முதலமைச்சர் கொண்டு வருவாருன்னு நம்பலாம். அந்த சூழலை நோக்கி தான் போகுது. அதனால தொடர் தோல்விங்கிறது வந்து ஒரு சிக்கலே கிடையாது. எல்லாரும் சொல்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னு சொன்னா, ஏடிஎம்கே தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து தன் கட்சிக்கு எது சரி, தங்கள் தலைமையை எது பலமாக காட்டும், எது பலவீனமாக காட்டும், அந்த தேர்தலை யாரை நம்பி நிற்க வேண்டியது இருக்கும், அதனுடைய ஒர்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்லாம் யோசித்து தன் நிலனிலிருந்து ஒரு முடிவை அந்த கட்சி அறிவிக்குது. ஆனால் விமர்சனம் எப்படி வருதுன்னு சொன்னால், இது பிஎம்கே உதவுறதாயிடும், மறைமுகமாக பிஜேபிக்கு உதவுது அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? இது ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் நேராக பிஎம்கேக்கோ பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்களா? அந்த அவங்க போட்டு போடாமல் இருக்க மாட்டாங்களா? அவங்க ஓட்டு திமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ போகாதா? முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக எடுத்த முடிவுன்று எந்த அடிப்படையில் வர்றாங்க அப்படின்றது எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அவங்களுடைய அறிக்கையில வந்து திமுக ஆட்சியில் இருக்கும் போது இடைத்தேர்தல் நியாயமாக நடக்காது அப்படின்னு ஒரு புறக்கணிக்கிறார்கள். அப்படின்னா அநியாயமாக இடைத்தேர்தல்களில் முறைகேடுகளை செய்யக்கூடிய திமுகவுக்கு எதிராகத்தான் இந்த புறக்கணிப்புன்னா, வாக்களிக்க விரும்புகிறவர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு அதிமுக விரும்புகிறது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அது வந்து இயல்பாக திமுகவுக்கு எதிராக யார் வெற்றி பெற வாய்ப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லும் விதமாகத்தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிதான், அதனாலதான் அந்த விமர்சனம் வருது. மற்றபடி புறக்கணித்ததுனால அதிமுக முகவரி இழந்து போகிறதுங்கிறது எல்லாம் ரொம்ப அதீதமான கற்பனை. 1991 பொலிட்டிக்கல் ஸ்பேஸையே விட்டு கொடுத்துருது, தன்னுடைய அட்ரஸே இல்லாம போகுது, அல்லது நேரா பிஜேபிக்கு வந்து மறைமுகமா ஹெல்ப் பண்றாங்க. நிக்கிறது பிஜேபி இல்ல பிஎம்கேவே அந்த தேர்தலில் 2வது இடத்துக்கு வந்து பெரிய வெற்றியே பெற்றா கூட அது ஏடிஎம்கேவை என்ன வகையில பாதிக்கும் அப்படின்ற கேள்வி அதுக்குள்ள இருக்கு. நான் ஒரே செகண்ட், 91 தேர்தல்ல 2 தொகுதி தான் திமுக பெற்றது சட்டமன்ற தேர்தல்ல. அடுத்த 96ல ஆட்சிக்கு வந்தது திமுக தான். 96 தேர்தல்ல அதிமுக 4 தொகுதி தான் பெற்றது, பாமகவும் 4 தொகுதி பெற்றது. அடுத்த தேர்தல்ல பாமக ஆட்சிக்கு வந்துடுச்சா? திரும்ப 2001 ஆட்சிக்கு வந்தது அதிமுக தான். அதனால ஒரு தேர்தல்ல அல்லது 2-3 தேர்தல்கள்ல தோல்வியை சந்தித்ததாலேயே வலிமையான ஒரு கட்சி காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்வது திடீர்னு யாராவது அரசியலுக்குள்ள வந்தவங்க பேசலாம். தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவங்களால அப்படி பேச முடியாது. அக்டினை பொருட்களுக்கும் உயர்திணை பொருட்களுக்கும் வித்தியாசம் என் நண்பர் ஜென்ராமுக்கு தெரியவில்லை என்பது நான் மிகவும் வேதனை அடைகிறேன். நான் ஒன்றும் திடீர்னு அரசியலுக்கு வந்தவன் இல்லை. தெளிவாக கூறுகிறேன், ஜெயலலிதா அம்மையாருக்கு விளவங்கோட்டில் டெபாசிட் உண்டு. அவர் ஆதரித்த கம்யூனிஸ்டுகள் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்று அதிமுக இடைத்தேர்தலில் விளவங்கோட்டில் 4வது இடம் போயிருக்கிறது. எந்த காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 4வது இடத்திற்கு போனார்? 2வது இடத்தை தாண்டி அவர் கீழே போகல. ஜெயலலிதா அம்மையார் பெண்ணகரத்தில்
அப்ப இவ்வளவு ஃபோர்ஸஸ் இல்லையே சார். எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக, அதிமுக, காங்கிரஸ் 3 தானே சார் அரசியல்ல. அப்போ லீடர்ஸ் வச்சு பேசுங்க, பர்சனாலிட்டி வச்சு பேசுங்க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஒத்துட்டு பேசுங்க. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு பேசுங்க. அதுதானே நடந்திருக்கு விளவங்கோட்டில். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இருந்த ஓட்டையா எடுத்திருக்கீங்க. நாலாவது போயிட்டீங்க. அப்போ டெமோக்ராட் அரசியல் ஒரு ஜாதி. நான் பேசி முடிச்சதும் பேசுங்க ப்ளீஸ். நான் பேசி முடிச்சதும் பேசுங்க ஜென்ராம் ப்ளீஸ். நீங்க ரொம்ப டீசென்டான ஆளு, உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. என் கருத்தை சொல்ல பேச விடுங்க. தேங்க்யூ. இதுல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து சட்டமன்ற மக்களவை தேர்தல் நடந்தாலும் 19ல நடந்த மாதிரி இந்த மக்களவை தேர்தல் நடக்கல. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி தான் அந்த மக்களவை தேர்தல் நடந்திருக்கு. 19ல் ராகுலை முன்னிறுத்தி நடந்திருக்குது. அப்போ இவங்க சட்டமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குக்கு இணையான வாக்குகளை எடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டாச்சுரேஷன் ஓட்ஸுங்கிற அளவுக்கு அவங்க லெவலில் நிற்கிறாங்க. கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறாங்க. இதே புள்ளியில் அதிமுக சட்டமன்றத்துக்கு எடுத்த வாக்கை விட 13% வாக்கு கீழே போயிருக்கிறாங்க. இவங்க 13% வாக்கு கீழே போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சி ஒரு 1.5% வாக்கு மேலே வந்திருக்குது சட்டமன்றத்துக்கு எடுத்ததை விட. டேட்டா இது உண்மையான டேட்டா. இதை நீங்கள் இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கில் 38% இருந்த அதிமுக பாஜக கூட்டணி இடைத்தேர்தலில் 25% கீழே இறங்கிட்டாங்க. ஆனால் ஈரோடு கிழக்கில் 7% இருந்த நாம் தமிழர் கட்சி அதே வாக்கு வலிமையை அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இப்பவும் 35% சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி 35% நல்ல ஓட்டு. அப்படி இருந்த அதிமுக கண்டிப்பாக திமுகவிடமே 10% வாக்கு இழப்பார்கள். அதில் சந்தேகமே இல்லை. 10%க்கு மேலே இழக்கலாம் விக்கிரவாண்டியில். ஏன்னா அவங்க எடுத்தது பானை சின்னத்தை, அடையாள அரசியல் சின்னத்தை எதிர்த்து எடுத்த வாக்குகள். உதயசூரியனுங்கிற பொதுத்தள சின்னத்தை எதிர்க்கும் போது அது உதயசூரியனுக்கு பெரிய அளவுக்கு அதிமுக. ரவிக்குமார் வந்து வாங்கின பானையில வாங்கினதை விட அன்னியூர் சிவா உதயசூரியன்ல கூடுதல் ஓட்டு அந்த ஓட்டு கண்டிப்பா போகும். திராவிட இயக்க ஓட்டுன்னு எடுத்துடுங்க. திராவிட இயக்க ஓட்டு அதிமுக வந்து இன்னொரு பெரிய திராவிட இயக்கத்துக்கு போன்னு கூட எடுத்துடுங்க. ஏன் பாணியில் சொன்னீங்கன்னா அடையாள அரசியல் எதிர்ப்பு ஓட்டு அங்கே போகுதுன்னு வச்சுக்கலாம். ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் ஈரோடு கிழக்கில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இவர் 13% ஈர்ப்பு சக்தி இல்லாமல் ஐயா எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு இழப்பை பாமகவிடமும் பெரிய அளவிலும் இங்கேயும் கடந்தால் ரொம்ப மோசமான ஓட்டுணி ஆயிட்டா சிக்கலாயிரும். பாமக நாம் தமிழருங்க போட்டி போடுதுன்னு தான் நினைக்கிறேன். சிலருக்கு அது புரியல. நன்றி. ஒரு போல் ஒன்று அறிவிச்சிருந்தோம் கேள்வி களத்தில் நேயர்கள்ட்ட. அந்த முடிவையும் பார்த்துடலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது எதை காட்டுகிறது நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். ராஜதந்திர நடவடிக்கையா அல்லது அதிமுகவை பலவீனப்படுத்துமா, தற்காப்பு நடவடிக்கைன்னு இதை பார்க்கணுமா, ஈரோடு தந்த படிப்பினை காரணமாக தேர்தலில் போட்டியிடலையான்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துருந்தோம். நேயர்கள் என்ன முடிவை சொல்லியிருக்காங்கன்னா, ராஜதந்திர நடவடிக்கை என்று 38% பேரும், அதிமுகவை பலவீனப்படுத்தும் என்று 38% பேரும், இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்று 13% பேரும், ஈரோடு தந்த படிப்பினை என்று 11% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஆலூர் ஷானவாஸ், உங்கள் நிறைவு பார்வை. திண்டுக்கல் இடைத்தேர்தலின் மூலம் களத்தில் தன்னுடைய வலிமையை நிரூபித்து எழுந்து வந்த கட்சி அதிமுக. கடைசியாக நடந்த விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் கூட 4வது இடத்தை பெற்றாலும் கூட களத்தை சந்தித்திருக்கிறார்கள். அங்கே வந்து அதிமுகவுடைய நிலைமை என்னன்னு நம்ம எல்லாரையும் விட தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு முன்னாலேயே அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும் கன்னியாகுமரியினுடைய கள நிலவரம். ஆனாலும் அவர்கள் களத்தில் இருந்து விடுபடவில்லை, களத்தை சந்தித்தார்கள். களத்தை சந்திப்பது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க முதல் தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து சந்தித்தவர்கள், கடைசி தேர்தலாக விளவங்கோடு தேர்தலையும் சந்தித்தவர்கள். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட விக்கிரவாண்டி தொகுதியில் தொகுதி வாரியாக பார்க்கும்போது நல்ல ஓட்டை வாங்கியிருக்காங்க. அதில் பாதி ஓட்டு கூட வாங்காத பாமக போட்டியிடும்போது, நாம் தமிழர் போட்டியிடும்போது அதிமுக போட்டியிடாமல் தவிர்ப்பது என்பது அந்த கட்சி தொண்டர்களை சோர்வடைய செய்யும். தொடர்ந்து அது இன்னும் பெரிய சிக்கலுக்கு அதிமுகவை இட்டு செல்லும். களத்தை சந்திக்க வேண்டும். வெற்றி தோல்வி என்பது 2வது. நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தான் ஜெயிப்பாருன்னு தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து பாஜக அவரை ஒடுக்கியதன் காரணமாக அவர் மேலே ஒரு சிம்பதி கிரியேட் ஆச்சு. ஒட்டுமொத்த ஓட்டை அவர் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதிமுக அப்போதும் கூட அவங்க கட்சி ஓட்டை பிரிச்சுட்டு போகக்கூடிய ஒருத்தர் வந்து நிற்கும் போது கூட அவங்க களத்தை சந்திக்க தயங்கலையே. ஆர்கே நகரில் போட்டியிட்டாங்களே, அங்கே திமுக தான் பின்னடைவை சந்தித்ததை தவிர அதிமுக ஸ்கோர் பண்ணாங்க. டிடிவி தினகரன் ஜெயிச்சாரு.
அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டி ஒன்று அவ்வளவு ஒரு படுதோல்வியை அதிமுகவுக்கு கொடுத்து விடாது. அவங்க முனைப்போடு களத்தை சந்தித்தால் அதற்கான வாக்குகளை வாங்குவாங்க. இப்ப அவங்களுக்கு போட வேண்டியவர்கள் பாமகவுக்கு பாஜகவுக்கு போட மாட்டோம், திமுகவுக்கு போட மாட்டோம் என்று எண்ணக்கூடியவர்கள் அந்த ஓட்டை யாருக்கு போடுவாங்க? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அப்ப களத்தை நீங்க அதிமுகவுக்கு போட்டு பழகியவர்கள் பாமகவுக்கு போட முடியாது என்கிற மனநிலை உள்ளவர்கள் இருப்பார்கள். அதிமுகவுக்கு போட்டு பழகியவர்கள் பாஜகவுக்கு போட மாட்டோம் என்கிற மனநிலை உள்ளவர்கள் இருப்பார்கள். அதிமுக போட்டியிட்டால் அதிமுகவுக்கு போடுவார்கள். அப்படிப்பட்ட ஓட்டர்களை, வாக்காளர்களை அதிமுகவே கொண்டு போய் மற்ற கட்சிகளிடம் கொடுப்பது போல ஒரு முடிவு இது. எனவே இப்படிப்பட்ட முடிவு எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு நல்லதல்ல. நன்றி நன்றி. திரு மணிகண்டன், நிறைவு பார்வை. இல்லைங்க, இப்போ ஆளூர் சானவாச குறிப்பிட்டார். திரு ஆர்கே நகர் தொகுதியில் திமுக 3ஆம் இடம் போச்சு, திமுக 2ஆம் இடம் பெற்றதுங்க. வெற்றி பெற்ற தினகர் நிலைமை பாருங்கள். அடுத்த தேர்தலே அவர் வாக்கு வாங்கிய சதவீதத்தை பாருங்கள். அதாவது ஒரு இடைத்தேர்தலில் புறக்கணிப்பு என்பதோ வெற்றி என்பதோ தோல்வி என்பதோ அடுத்தடுத்தான அரசியல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காதுங்க. கடந்த காலத்தில் பார்த்துட்டோம். பொது தேர்தல் நின்று வெற்றி பெறுவது என்பது வேறு, இடைத்தேர்தல் நின்று வெற்றி தோல்வி பெறுவது என்பது வேறு என்பது நிச்சயமாக அரசியலில் பல வரலாறு உண்டு. ஆனால் ஜென்ராம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி தான், அந்த பதிவு தான் உண்மையான பதிவு. அதிமுகவுக்கு களம் எப்பொழுதுமே மாறாதது, மறையாது. அதிமுக களத்துக்கு அஞ்சி போனதே கிடையாது. அதாவது சில நேரங்களில் சில முடிவுகளை காலம், இடம், தேவை இதை ஒட்டி எடுக்க வேண்டிய நிலை வருங்க. அதை ஒட்டி அதிமுக இந்த முடிவு எடுத்திருக்கிறது. இன்னைக்கு மக்கள் கூட குறிப்பிட்டதை பாருங்க, பெரும்பான்மையான மக்கள் சொன்னது கருத்து கூட அதிமுக சாதகமாக தான் இருக்குது. எனவே அதிமுக 2026 வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சியும் செய்யும். இப்போ சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பெருக்கம் அனைத்தையுமே இன்றைக்கு மக்கள் மறந்து விடவில்லைங்க. 2026 இடைத்தேர்தலில் போட்டிட்டு அதெல்லாம் பேசியிருக்கலாம் என்றுதான் கேள்வி. உங்க நிறைவு பார்வைக்கு நன்றி. இல்ல பொது தேர்தலே பேசிட்டோம்ல. நன்றி நன்றி நன்றி. திரு சுமந்த். இல்ல ஒரு நிமிஷம். குணா, திரு ஆலூர் ஷானவாஸ் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த லாயலாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை கொண்டு நீங்களே வேற கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிறீங்கிறது இது ஒரு மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. இது அதிமுகவை அசைக்கவே முடியாதுன்னா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. அரசியலும் எதிரும் நிரந்தரம் கிடையாது. ஓட் பேங்க் பிஜேபி 50% உத்தரப்பிரதேசத்துல அசைக்கவே முடியாது. நாங்க என்னாச்சு, 43 இடங்கள் இழந்தாங்க 5 வருஷத்துல. ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் சைட்டட், ஒரு தவறான எடுக்கப்பட்ட முடிவுகள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, மறுபரிசீலனை செய்யலாம். நன்றி நன்றி. திரு ஜென்ராம். பொங்கலூர் மணிகண்டன் காலம், இடம், தேவை கருதி எடுத்த முடிவுன்னு சொல்றாரு. நான் அதே காரணங்களை சொல்லிதான் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றேன். காலம், இடம், தேவை கருதி இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்க கூடாது. தேர்தலை புறக்கணிக்கிறதுல கூட ஒரு நியாயம் இன்னைக்கு இருக்கு. விக்கிரவாண்டியில நிக்கலாம போகலாமான்னு கேக்குறீங்க. ஆமா, நிக்காம போகலாமான்னு கேக்குறேன். அதுல ஏற்படக்கூடிய பின்னடைவுன்னு ஒரு அச்சுறுத்தலை சொல்றாங்கல்ல அதிமுக, இதோடு காணாமல் போய்விடும். நான் ரவீந்திரன் துரைசாமியை சொல்லல, ரவீந்திரன் துரைசாமியை போன்றவர்களை சொல்லல. புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் சொன்னார்கள் அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள்னு, அதிமுக காணாமல் போகும்னு புதிதாக அரசியலுக்கு வந்த வேற கட்சியில இருக்கக்கூடியவர்களை சொன்னேன். உங்களையே நான் சொல்ல போறேன். நன்றி. அடுத்த நிறைவு பார்வைக்கு வந்துருங்க. அதிமுக இதை புறக்கணித்திருக்க கூடாது. காலம் இன்னும் முடிந்து விடவில்லை. பொதுமக்களுடைய கருத்துக்களை பரிசீலித்து, இதை காது கொடுத்து கேட்டு, இதை பரிசீலித்து போட்டிக்கு அவர்கள் தயாராக வேண்டும். இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய பொங்கலூர் மணிகண்டனும் அதை தலைமை இடத்துல எடுத்து சென்றார் என்றால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு சொல்றீங்களே, அதிமுகன்ற தலைமை, அதனுடைய துணை பொதுச் செயலாளர்கள், அதனுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. சாதக பாதங்கள் எல்லாம் யோசிக்காமலா இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க திரு ஜென்ராம்? அவர்களாக அந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா ஓகே, அது வேறு எங்கிருந்தோ சொல்லி எடுத்திருந்தாங்கன்னா அது மீண்டும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். எந்த நோக்கத்திற்காக கூட்டணியை விட்டு வெளியில வந்தாங்களோ அதன் பலன்களை இழக்கும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த முடிவின் மூலமாக. அப்படிங்கிறதுனால அதை மறுபரிசீலனைன்னு சொல்றேன். மற்றபடி ஒரு கட்சியில ரேஸ்ல ஓடுறவங்களுக்கு தெரியாதது கமெண்டேட்டருக்கு கண்டிப்பா தெரிந்திருக்க நியாயம் இல்லை.
ஓடவே முடியாதவர்கள் தான் கமெண்டேட்டர்ஸா உட்கார்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு வேற ஒரு மேற்கோள் இருக்கு. அது ஆமா, retired players. அந்த வகைக்கு சரி, நம்ம கமெண்டேட்டர்கிட்டே கேட்டுருவோம். சுமந்த் கிட்ட ஒரு கருத்தை கேட்டுருவோம். சுமந்த், அதிமுக தன்னுடைய சாதக பாதங்கள் எல்லாம் யோசிச்சு எடுத்த முடிவா இதை பாக்குறீங்களா, இல்ல புற அழுத்தம் ஏதேனும் இதற்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் வந்து புற அழுத்தத்தின் அடிப்படையில் எடுத்திருக்குங்கிறது அங்கே எடுத்ததாக நான் பார்க்கவில்லை. நான் வந்து அவர்கள் வந்து நினைச்சிருப்பாங்க மூணாவது வந்தால் அது ரொம்ப இன்னும் டேமேஜ் பண்ணும் கட்சியை, அதனால விலகிடலாம் அப்படின்னு இந்த களத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு அச்சத்தோடு எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் பார்க்குறேனே தவிர பிஜேபி அழுத்தம் கொடுத்து நீங்கள் கேண்டிடேட்டை போடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எப்படியும் திமுக மூணாவது இடத்துக்கு போக எப்படி சார் அசியூம் பண்ணிக்கும்? ஏடிஎம்கே நல்ல ஓட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். வேற சரி, நீங்க தயவு செய்து வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரு அட்வான்டேஜ் இதனால அதிமுகவுக்கு இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் ரவீந்திரன் துரைசாமி சார்ட்டே கேட்டுருவோம். எதனால வேணாம்ன்ற முடிவுக்கு ஏடிஎம்கே போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது செட்பேக் ஆயிட்டுன்னா அது ரொம்ப இதாக இருக்கும். நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5% தான். அப்போ 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 5 தான். 2வது இடத்துக்கு முதல் இடத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 24. இதுதான் சேஞ்சு சிச்சுவேஷன்ஸ். பிளேயர்ஸோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் வர்றது, எடப்பாடி கூட தவறான ஸ்ட்ராட்டஜியில் கீழே போகிறது. மற்றபடி நண்பர் சுமன் சி ராமன் யூபியை பற்றிய சொன்ன கருத்தை தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். நானே 50% மேலே மோடிக்கு வரும்னு நினச்சேன். உங்கள்கிட்டயே கூட யூபியில் மேலே வரும்னு சொன்னேன். ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், நான் கமிட்டல் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. என்னோட கணிப்பு தவறு தான். ஆனால் நண்பர் சுமன் சி ராமன் உத்தரப்பிரதேச பிஜேபியோட தமிழ்நாடு அதிமுகவை கம்பேர் பண்ணுறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஜெயலலிதா 45% வாக்கெடுத்தாங்க. அதிமுகன்னு ஜெயலலிதாவையும் 23% வாக்கெடுத்த பாதி கூட எடுக்காத எடப்பாடி பழனிசாமியும் கம்பேர் பண்ணுறது தான் வேடிக்கை. அதுதான் நான் சொல்கிறேன். அக்டனை பொருட்கள் திமுக என்பது, உயர்திணை பொருட்கள் ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை, சீமான் என்பவர்கள். இந்த அரசியல் களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அதில் முன்னாடி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. இதிலிருந்து ஸ்லிப்பாகி கீழே போயிடக்கூடாதுன்னு அவர் கண்டஸ்ட் பண்ணல. இந்த 2வது இடத்துல இருந்து ஸ்லிப்பாகி கீழே போயிடக்கூடாதுன்னு விட்டு கீழே போயிடக்கூடாதுன்னு கண்டஸ்ட் பண்ணல. இந்த பொசிஷன் இழந்துடக்கூடாது. நீங்க திமுக அதிமுக அக்டனை பொருட்களை வச்சு உங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் உயர்தின பொருட்களை வச்சு உண்மையை பேசிட்டு இருக்கேன். ஆளூர் அதாவது களத்தை சந்திப்பதற்கு தயங்கினால் சிக்கலைத்தான் சந்திக்கணும், பின்னடைவு தான் ஏற்படும். ஏற்கனவே சொன்னது போல தான் நீங்கள் களத்தில் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு தலைமை வந்து நம்பிக்கையோட பணியாற்றணும். ஒரு தலைமைக்கான இலக்கணம் அதுதான். தலைமையே அவநம்பிக்கை அடைஞ்சிட்டா அப்புறம் என்ன ஆகும்னா மற்ற அடுத்தடுத்த நிலையில் இருப்பவர்கள் அந்த தலைமையின் மீதான நம்பிக்கையை இழந்துருவாங்க. அதுதான் எடப்பாடிக்கு இன்னும் பெரிய சிக்கலாக மாறும். போட்டியிட்டு தோற்றால் கூட பிரச்சனை கிடையாது. போட்டியிடாமல் தவிர்ப்பதன் மூலம் நம்பிக்கை இழப்பை அந்த கட்சியில் வந்து ஏற்படுத்துது. தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தும், அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அந்த லீடர்ஷிப் இன்னும் கொஸ்டின் ஆகும். அது கட்சிக்குள்ள அடுத்தடுத்த பாருங்க மிகப்பெரிய நெருக்கடிக்கு தான் அவரை தள்ளும். மிக்க நன்றி. உங்கள் எல்லோருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.